சிறு வயது முதலே விமானத்தில் செல்ல வேண்டும் என்ற ஆசை அனைவருக்கும் இருக்கும். ஆனால் விமானியாக்கி விமானத்தை இயக்க வேண்டும் என்ற ஆசை சிலரிடத்தில் மட்டுமே இருக்கும். விமானியாக ஆவதற்கு உதவும் தொழில்முறை படிப்புகள் குறித்து இந்த தொகுப்பில் விரிவாக பார்க்கலாம். விமானியாக விமானத்தை இயக்குவதற்கு மத்திய அரசிடமிருந்து உரிமம் பெற வேண்டும். 12ஆம் வகுப்பு முடித்தவர்கள் மட்டுமே இந்த உரிமத்திற்கு விண்ணப்பிக்க முடியும். பைலட் பணிக்காக மொத்தம் 3 வகையான உரிமம் வழங்கப்படுகிறது. ஸ்டூடெண்ட் பைலட் லைசன்ஸ், பிரைவேட் பைலட் லைசன்ஸ் மற்றும் கமர்ஷியல் பைலட் லைசன்ஸ் என்று 3 வகை உரிமம் வழங்கப்படுகிறது. ஸ்டூடெண்ட் பைலட் லைசன்ஸ் பெற 12ஆம் வகுப்பில் தேர்ச்சி பெற்ற பிறகு இந்திய அரசு நடத்தும் பொது நுழைவுத் தேர்வில் வெற்றி பெற வேண்டும். உத்தரப்பிரதேச மாநில ரேபரேலியில் உள்ள இந்திரா காந்தி ராஷ்டிரிய ஊரான் அகாடமி நடத்தும் பைலட் திறன் தேர்வில் வெற்றி பெற வேண்டும். இதில் வெற்றி பெறும் மாணவர்களுக்கு கல்லூரியில் சேர்ந்து படிப்பதற்கான ஸ்டூடெண்ட் பைலட் லைசன்ஸ் வழங்கப்படுகிறது. இதனை பெற்ற பிறகு தேர்வில் பெற்ற மதிப்பெண்களை கொண்டுதான் அடுத்த கட்டமாக கல்லூரியில் தொழில்முறை விமானியிடம் விமானத்தை இயக்க கற்றுக்கொள்ள வேண்டும். விமான பயிற்சியை ரேபரேலி விமான தளம், புவனேஸ்வர் மற்றும் லக்னோவில் உள்ள அரசு விமான பயிற்சி மையங்களில் சேர்ந்து பெறலாம். இது மட்டுமல்லாமல் தனியார் விமான கல்லூரிகளிலும் சேர்ந்து படிக்கலாம். ஸ்டூடெண்ட் பைலட் லைசன்ஸ் பெற்ற பிறகு 60 மணி நேரம் விமானத்தை இயக்கிய ஓராண்டுக்கு பிறகு பிரைவேட் பைலட் லைசன்ஸ் வழங்கப்படுகிறது. அடுத்த கட்டமாக கல்லூரியில் எடுக்கப்படும் 565 மணி நேர தியரி வகுப்புகள், 40 மணி நேர ஆய்வக பயிற்சி மற்றும் 250 மணி நேரம் விமானத்தை இயக்கிய பயிற்சி பெற்றவர்களுக்கு கமர்ஷியல் பைலட் லைசன்ஸ் வழங்கப்படும். இந்த பயிற்சி வகுப்பு மொத்தம் 18 மாதங்கள் எடுக்கப்படும். பைலட் லைசன்ஸ் பெற படிக்கும்போது கல்வி கட்டணமாக 38 லட்சம் ரூபாய் செலுத்த வேண்டும். தனியார் பயிற்சி நிறுவனங்களில் இந்த கட்டணம் இன்னும் அதிகமாக இருக்கும். அத்துடன் விமானத்தில் பறக்கும் பயிற்சியை மேற்கொள்வதற்கு தனியாக கட்டணம் செலுத்த வேண்டும். 12ஆம் வகுப்பிற்கு பிறகு பைலட் தேர்வில் வெற்றி பெற்றவர்கள் பிஎஸ்சி ஏவியேஷன் படிக்க விரும்பும் மாணவர்கள் கான்பூர் சத்ரபதி சாகுஜி மகாராஜ் பல்கலைக்கழகத்தில் படிக்கலாம். 3 ஆண்டு கால இந்த படிப்பை படித்து முடிக்கும் போதே கமர்ஷியல் பைலட் லைசன்ஸும் சேர்ந்து எடுக்க முடியும். விமான படிப்பிற்கான நுழைவுத் தேர்வு எழுத 12ஆம் வகுப்பில் 55 விழுக்காடு மதிப்பெண்கள் பெற்று கணிதம் மற்றும் இயற்பியல் பாடத்தை படித்திருக்க வேண்டும். நுழைவுத் தேர்வுக்கு விண்ணப்பிக்க 18 வயது முதல் 30 வயதிற்குள் இருக்க வேண்டும். பைலட் தேர்வுக்கான நுழைவுத் தேர்வில் கணிதம், இயற்பியல், ஆங்கிலம், திறனறிவு பகுதியிலிருந்து கேள்விகள் இடம்பெறும். இந்த தேர்வு மொத்தம் 2 மணி நேரம் நடைபெறும். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை www.igrua.gov.in என்ற இணையதளத்தில் காணலாம். விமான படிப்புகளை முடித்தவர்களுக்கு போக்குவரத்து விமான நிறுவனங்கள் மட்டுமல்லாமல் தனிநபர் விமானம், ஹெலிகாப்டர், சரக்கு விமானம் ஆகியவற்றை இயக்கும் வேலைகள் காத்திருக்கின்றன. அத்துடன் பாதுகாப்புத் துறையின் ஓர் அங்கமான இந்திய விமானப்படையில் ஃபைட்டர் பைலட் பணிகளும் காத்திருக்கின்றன.